நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு வந்து பத்மபூஷன் அவார்டு கொடுத்துருக்காங்க. தகுதியான ஒருத்தர் தான். இதெல்லாம் மீறி வந்து எங்க பார்த்தாலும் ஒரு தமிழ் குரலா அந்த ஸ்டேடியம் ஒழிச்சது வந்து இந்தியாவில் மிக சிறந்த விருதுகள் அப்படின்னா பத்மவிபூஷன், பத்மபூஷன். ஏன்னா ஒரு விருதை வந்து நீங்க சர்வசாதாரணமா யாருக்கும் கொடுத்துட்டு போற அளவு கிடையாது. பத்மபூஷன் விருது கொடுத்தது வந்து தகுதியான ஒரு நபருக்கு தான் கொடுத்துருக்காரு. அதற்கான காரணம் என்னன்னா, ஏன்னா இந்த விருது வாங்கிட்டு அவர் இம்மிடியட்டா ஒரு அறிக்கை மாதிரியான ஒரு விஷயம் கொடுக்கும்பொழுது, என் தந்தை வந்து இந்த சமயத்தில் உயிரோடு இல்லை அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, எல்லா மகன்களுக்கும் அப்பா தான் வந்து ரோல் மாடல். நான் மாடலிங் பண்ணிட்டு இருக்கேன், சினிமாவுக்காக முயற்சி பண்றேன் அப்படின்னா ஓகே, ஒரு 2 வருஷம் டார்கெட். அஜித்தோடைய அந்த கிராஃப் வேற மாதிரி வளர்ந்தது. இதெல்லாம் தாண்டி சினிமா பின்புலம் இல்லாத ஒரு ஹீரோ, ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பையன் இன்னைக்கு வந்து வேற ஒரு ரேஞ்சில் அஜித்துக்கு இந்த விருது கொடுத்தது. அதுலயும் அரசியல் வந்து உள்ள சேர்க்கிறாங்க. தளபதி ரசிகண்டா, தல தொண்டடா அஜித்தை கொண்டு வந்து அரசியல் கொண்டு வர போறாங்க, விஜய்க்கு எதிராக வந்து களம் நிறுத்த போறாங்க அப்படின்னு. அஜித் நினைச்சிருந்தா எப்போ அரசியலுக்கு வந்திருக்கலாம். டைட்டில் கார்டு போடும்போது இதுக்கு மேல வந்து பத்மபூஷன் அஜித்குமார்னு போட வாய்ப்புகள் இருக்கா? டைட்டில் கார்டு போடும்போது கேட்பாங்க, அஜித் விருப்பப்பட்டா ஓகே போடுவாங்க. ஷாலினி திருமணம் பண்றதுக்கு முன்னாடி இருந்த அஜித் வேற வந்து இப்போ பார்க்குற அஜித்லாம் கிடையாது. அப்போ வந்து ஒரு பயங்கர டெரரான அஜித்துடைய அந்த பர்சனல் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தது வந்து ஷாலினி தான். Bharat Institute of Higher Education and Research. அக்கார்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுசீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்டா யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திரு செய்யார் பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இப்போ எல்லாருமே பேசப்பட்டு இருக்கிற விஷயம், நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு வந்து பத்மபூஷன் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தகுதியான ஒருத்தர் தான். ஒரு 30 வருஷம் கலைத்துறையில் வந்து அவர் பணியாற்றின அந்த விதம், அதை தாண்டி அந்த விருதுக்கான சில விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அதுக்குள்ளே கூட எனக்கு போகிறதுக்கு பெரிய விருப்பம்லாம் இல்லை. இதெல்லாம் மீறி வந்து சமீபத்தில் நடந்த துபாயில் நடந்த ஒரு கார் ரேஸ், அந்த கார் ரேஸில் அஜித் பங்கேற்றது ஒட்டுமொத்தமாக ஒரு அரபு கண்ட்ரியில், ஒரு பாலைவன தேசத்தில் எங்கே பார்த்தாலும் ஒரு தமிழ் குரலாக அந்த ஸ்டேடியத்தை ஒழிச்சது வந்து ஒரு பெரிய வரவேற்பது. இதெல்லாம் ஒவ்வொன்றா நோட் பண்ணி தான். ஏன்னா ஒரு விருதை வந்து நீங்கள் சர்வசாதாரணமாக யாருக்கும் ஒன்று கொடுத்துட்டு போகிற அளவு கிடையாது. ஏன்னா இந்தியாவில் மிக சிறந்த விருதுகள் அப்படின்னா 3 விருது வந்து பத்மவிபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ. இதற்கெல்லாம் வந்து பெரியதுவாக வந்து பாரத ரத்னா. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட இல்லை, ஒரு அதிகபட்சமாக வந்து 48 பேருக்கு தான் பாரத ரத்னா கொடுத்துருக்காங்க. இல்லை, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு பத்மபூஷன் விருது கொடுத்தது வந்து மிக சரியான ஒரு விஷயம். தகுதியான ஒரு நபருக்கு தான் கொடுத்துருக்காரு. அதற்கான காரணம் என்னென்னா, அஜித்துடைய ஆரம்ப கட்ட காலத்திலேருந்து ஒரு பத்திரிகையாளராக நாம் பார்த்துன்னு வர விஷயம். நான் திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, நான் வந்து ஒரு ரசிகன் கிடையாது. ஓகே. இல்லை, நிறைய பேர் நான் வந்து பத்திரிகையாளர். நான் யாருக்கும் தொண்டரும் கிடையாது, ரசிகரும் கிடையாது. ஆனால் ஒரு நார்டன் ஸ்ட்ரீட்டில் மந்தவெளியில் ஒரு சாதாரண பையனாக இருந்து, ஏன்னா சென்னை 28 அவருக்கு கனெக்ட் ஆன விதம் வந்து அந்த மந்தவெளி பகுதியில் நிறைய நாட்கள் இருந்தவர் தான் அஜித் வந்து இருந்து. ஒரு கட்டத்தில் வந்து பள்ளி இறுதி படிப்பை முடிச்சிட்டார். வேணாம், அதுக்கப்புறம் போக விரும்பலை. அவங்க அம்மாவுடைய ஆசை என்னென்னா, நீங்கள் போய் ஒரு டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுப்பா அப்படின்றாங்க. வந்து பண்ணால் வேண்டாம் விருப்பமாக தான் போய் ஈரோட்டில் போய் மெட்டீரியல்லாம் வாங்க ஆரம்பிக்கிறார் வந்து. ஆனால் அவங்க அப்பா வந்து கவனிச்சிக்கிட்டே இருக்கிறாரு. ஏன்னா இந்த விருது வாங்கிட்டு அவர் இம்மிடியட்டாக ஒரு அறிக்கை மாதிரியான ஒரு விஷயம் கொடுக்கும்பொழுது, என் தந்தை வந்து இந்த சமயத்தில் உயிரோடு இல்லை அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்னென்னா, எல்லா மகன்களுக்கும் அப்பா தான் வந்து ரோல் மாடல். அதில் வந்து அஜித் வந்து குறிப்பாக சொல்லணும்னா வந்து, இந்த டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸுக்கு இவர் விருப்பத்தோடு தான் போகிறாரா அப்படின்ற ஒரு பெரிய தயக்கம் அவங்க அப்பாவுக்கு இருந்தது. இம்மிடியட்டாக கூப்பிட்டு, என்னப்பா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டப்போ, நான் மாடலிங் பண்ணிகிட்ருக்கேன், சினிமாவுக்காக முயற்சி பண்ணுறேன் அப்படின்னா ஓகே, ஒரு 2 வருஷம் டார்கெட். இதுக்குள்ளே சினிமா ஒத்து வந்தது ரைட் அப்படின்னா அதில் கண்டினியூ பண்ணு, இல்லைன்னா வந்து அம்மா விருப்பப்படி வான்னு சொன்ன அந்த 2.5 வருடத்தில் அவர் அவ்வளோ காலம் கூட எடுத்துக்கல. ஒரு அமராவதிக்கு பிறகு வந்து சில படங்கள், பவித்ரா மாதிரியான படங்கள், சில தோல்வி படங்கள், அப்புறமா வந்து வான்மதி ஒரு பெரிய ஹிட்டாச்சு, காதல் கோட்டை, அடுத்தடுத்த ரேஞ்சுக்கு வந்த பிறகு அஜித்தோடைய அந்த கிராஃப் வேறு மாதிரி வளர்ந்தது. இதெல்லாம் தாண்டி சினிமா பின்புலம் இல்லாத ஒரு ஹீரோ. எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ துரோகங்கள், எவ்வளோ முதுகில் குத்தின சம்பவங்கள், முதுகில் 32 ஆப்ரேஷனோட வந்து ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பையன் இன்னைக்கு வந்து வேற ஒரு ரேஞ்சில். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ரைஃபிள், ஒரு துப்பாக்கி சுடுதலில் போனால் கூட அதில் கூட அர்ப்பணிப்போடு இது பண்ணுறது. ஏன்னா ட்ரோன் இதுலையும் ஆமாம், மகிழ் திருமணி கூட இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் வந்து, ஒரு விஷயத்தை எடுத்துட்டாருன்னா முழுமையாக அதில் வந்து தன்னை அர்ப்பணிச்சுக்குவார் அது அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு
பத்மபூஷன் விருதுக்கு அஜித்குமார் மிக சரியான தகுதியான ஒருத்தர் என்பதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. அஜித்குமார் அவர்களுக்கு முன்னாடி சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் ரஜினி, கமல், அதுக்கப்புறமா சமீபமாக வந்து மறைந்த கேப்டன் அவர்களுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போலாம் பேசாத ஒரு பேச்சு கூட இப்போ அஜித்குமார் கொடுத்துருக்காங்க, ரசிகர்கள் கொண்டாடி தீக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய ஒரு பூஸ்டப்பாக இருக்கும்ல. இல்லை, பூஸ்டப்பாக இருப்பதை தாண்டி வந்து நீங்கள் சொல்கிறதான் வந்து ஒரு 5 நடிகர்களுக்கு இந்த பத்மபூஷன் விருது கொடுத்துருக்காங்க. அதில் குறிப்பாக கேப்டன் விஜயகாந்த் இறந்த பிறகு அந்த விருது கொடுத்தாங்க. அவங்க திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூட என்ன சொன்னாங்க, எங்கள் உயிரோடு இருக்கும்போது கொடுத்துருந்தா அவர் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார், இப்போ கொடுத்துருக்கீங்களேன்னு. அதுக்கு ஒரு தடையாக இருந்தது அவருடைய கட்சி அரசியல் கூட சொல்லலாம். ஆனால் அதன் பிறகு மத்திய அமைச்சர் எல் முருகன் சொன்ன ஒரு பேட்டி வந்து, இது ஏன் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா, பாரத பிரதமர் மோடிக்கு வந்து அவரை ரொம்ப பிடிக்கும். அதை தாண்டி ஒரு சினிமாவில் ஒரு நேர்மையான ஒரு சிறந்த போலீஸ் அதிகாரி எப்படி இருக்கணும்னு வந்து அவர் திரைப்படம் மூலமாக வந்து பிரமாதமாக நடிச்சிருந்தாரு. அந்த தகுதிக்காக தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் மாரி இப்போ நீங்கள் அதான் அஜித்துக்கு இந்த விருது கொடுத்தது சொன்ன மாதிரி ஒரு மிட் நைட்டுக்கு முன்னாடி கொடுத்தது ஒரு பெரிய பரபரப்பாச்சு. அதுலேயும் அரசியல் வந்து உள்ளே சேர்க்குறாங்க. திரும்பவும் சொல்கிறது தான், தளபதி ரசிகண்டா, தலை தொண்டடா தளபதி போதுமே. ஆமாம், அந்த அளவுக்கு தான் அவங்க ஃபேன்ஸ் மனநிலையில் இருக்காங்க. இந்த சோஷியல் மீடியாவில் சும்மா போட்டு யாரும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அஜித்துக்கே தெரியும், வந்து ஒரு 250 கோடி சம்பளம் வாங்குறார் நம்முடைய சக நடிகர், சக நண்பர். ஒரே சமயத்தில் வந்து திரைப்படத்துக்குள்ளே நம்ம வந்தவங்க நாங்கள். அவர் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கிற ஹீரோவாக அவர் வெளியே போகிறாரு அப்படின்பொழுது அது எவ்வளோ பெரிய ஒரு அந்த முடிவுக்கு வந்து எவ்வளோ பெரிய ஒரு துணிச்சல் வேணும். ஆனாலும் யாரும் ஒன்றும் யாரையும் தனிப்பட்ட முறையில் விமர்சனமே பண்ணிக்கல. அதே வேளையில் விஜய் ஒரு வாழ்த்து சொல்லியிருக்கலாம் அப்படின்ற ஒரு இது இருக்குது. இன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் கூட ஏர்போர்ட்ல வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு மற்ற திரைப்படங்கள் நிறைய பேர் வந்து வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பெருமையான விஷயம்தான். இது வாழ்த்து ஏன் சொல்லியிருக்கலாமே அப்படின்ற பொழுது வந்து ரைட்டு, அவருடைய விருப்பம் சொல்லணும். ஆனால் 2 பேருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு போட்டி எதுவுமே இல்லை. திடீர்னு இந்த பத்மபூஷன் விருது கொடுத்ததுனால அஜித்தை கொண்டு வந்து அரசியல் கொண்டு வர போகிறாங்க, விஜய்க்கு எதிராக வந்து களம் நிறுத்த போகிறாங்க அப்படின்னு அஜித் நினச்சிருந்தா எப்போது அரசியலுக்கு வந்திருக்கலாம் வந்து. ஏன்னா நான் சொல்கிறது வந்து ஒரு 90 இறுதி காலகட்டங்களில் இந்த மாதிரி மீடியாக்கள்லாம் இல்லாத சமயத்தில் வார இதழ்கள், 4 இதழ்கள், மாத இதழ்கள் இருந்தப்போ தான் சினிமா பத்திரிகைகள் நிறைய என்ன பண்ணாங்க. அப்போ தான் இவங்க பீக்கில் இருக்காங்க, விஜயும் அஜித்தும். அவங்களுடைய ஜாதகம் இல்லாத ஜோதிடர்களே கிடையாது வந்து. ஏன்னா பல பத்திரிகைகளில் வந்து யார் முதல்வர் ஆக போகிறாங்க, யார் அடுத்த பிரதமர் ஆக போகிறாங்கன்ட்டு ஒவ்வொரு ஜாதகத்தையும் எடுத்தது பண்ணாங்க. அதில் நிறைய கணிப்பு வந்து அஜித்துக்கு ஒரு மாஸ் இருக்குது, ஆக போகிறாங்கன்றதை தாண்டி அந்த மாஸ் இருக்குன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் ஸ்டோரிலாம் எழுதிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் லைன் அப்போ வேறு மாதிரி ஆகிடுச்சு வந்து. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் கூட கார் ரேஸில் கூட பார்த்தீங்கன்னா, ஏங்க சும்மா விஜய் வாழ்க அஜித் வாழ்கன்றீங்க, நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க, நீங்கள் எப்போ வாழ போகிறீங்கன்னு ஒரு ஹீரோ சொல்கிறது தானே ஒரு நியாயமான ஒரு பதில் தான். திரும்பவும் நம்ம சொல்கிறதுனா ஒரு மன்றம் வேணாம், ரசிகர் வேண்டான்னு சொன்னதுக்கான காரணம் என்னென்னு, எங்கே போனாலும் வந்து அஜித்தை பின்தொடர்ந்து நீங்கள் அந்த சமயத்தில் ஜனா, இந்த சிட்டிசன் பட டைம்லாம் பார்த்தீங்கன்னா அஜித் எங்கேயாவது ஷூட்டிங் நடந்தது. பெரும்பாலும் இங்கே நம்ம எக்ஸ்பிரஸ் ஒன்று இருக்குங்களா, அது பழைய நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸோடைய ஆஃபீஸ், தினமணி ஆஃபீஸ், எக்ஸ்பிரஸ் எஸ்டேட்னே போயிது. அது பின்னாடி வந்து ஒரு பழைய கட்டடம் ஒன்று இருக்கும். அங்கே தான் வந்து கோர்ட்டு சீன்லாம் எடுப்பாங்க. அதெல்லாம் பார்த்தா சிட்டிசன் படத்துக்கு நான் போயிருந்தப்போ ஒரு 150-200 பேர் வந்து வெளியே நின்றுட்டு இருக்காங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக. அது வந்து ஒரு கட்டத்தில் வந்து கடுப்பின் மீன், ஏங்க உங்களுக்கு வேலை வெட்டியே இல்லையா, குடும்பத்தை போய் பாருங்கள். எல்லாம் யாருன்னு வந்து பார்க்குறவங்கன்னா சாதாரண ஒரு இளைஞர்கள், அன்றாட வேலை செய்கிறவங்க. இது அஜித்துக்கு வந்து ஒரு பெரிய மனநிலை ஏற்படுது. ஆனால் தான் சொன்னது வந்து முதல்ல நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து எனக்கு கோஷம் போடுங்க, என் கூட ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு ஒரு கட்டத்தில் அவங்க கேட்குற மாதிரி இல்லை. உடனே மன்றமே வேணான்னு சொல்லி அதன் பிறகு மீட் பண்ணுறதே கிடையாது. ஆனால் அவர் உற்சாகமானது எங்கன்னா இந்த துபாய் கார் ரேஸில் தான் வந்து. ஏன்னா சினிமாவை தாண்டி ஒரு ஸ்போர்ட்ஸில் என்ன கொண்டாடுறாங்க அப்படின்றதுலாம் அவர் மனநிலையே மாறி இருந்தது. இந்த விருது எனக்கு வந்து திரும்பவும் சொல்கிறது தான், அஜித்துக்கு கொடுத்ததுல எந்த விமர்சனமும் இல்லை, தகுதியான ஒருவர் தான். ஓகே சார். இப்போ அதே மாதிரி அவரோட டைட்டில் கார்டு போடுமா, இதுக்கு மேலே வந்து பத்மபூஷன் அஜித்குமார்னு போட வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, அது அவங்க விருப்பப்பட்டால் தான். ஏன்னா உலகநாயகன்னு போட்டுக்கிட்டு இருந்தாங்க, அதை ஏன் நீங்கள் தடுக்கக்கூடாதான்னு கமலஹாசன் கேட்ட கூட அவங்க விருப்பம் தானே. வந்து என்ன கொண்டாடுறாங்க, நான் உலகநாயகனா இல்லையான்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அவங்க தான் என் படத்தை பார்க்குறவங்க. அப்புறமா பத்மஸ்ரீ கமலஹாசன் போட்டாங்க. அவர் வந்து பத்மபூஷன் விருது வாங்கிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ கமலஹாசன் தான் போடுவாங்க. அதை வந்து தடுக்க முடியாது. நான் யார், அவங்களுடைய விருப்பத்தை தான் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு. ஒருவேளை இவங்க விருப்பப்படி பார்த்தீங்கன்னா போட்டால் டைட்டில் கார்டு போடும்போது கேட்பாங்க,
அஜித் விருப்பப்பட்டா ஓகே போடுவாங்க, நல்ல விஷயம்தான். இல்லை வேணாங்க அப்படின்னா ஒரு அஜித்குமார்னு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவர் வந்து நன்றி சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருந்தார். அந்த நன்றி வந்து ஒருத்தருக்கு மட்டும் சொல்லாம அடுக்கடுக்கா சொல்லிட்டு போயிட்டே இருந்தாரு. அவ்வளோ அழகா இருந்துச்சு. அந்த அறிக்கையை பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு எமோஷனல் நம்மளுக்கே ஃபீல் ஆச்சு. அவங்க அப்பா இப்போ இருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு அப்படின்ற மாதிரி. அஜித்குமார் அவர்கள் வந்து அவரோட குடும்பம், அதுக்கப்புறமா வந்து அவங்க ஒய்ஃப், குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? இல்லை ஷாலினி திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த அஜித் வேற வந்து இப்போ பார்க்குற அஜித்லாம் கிடையாது. அப்போ வந்து பயங்கர டெரரான பீஸ். டெரர் பீஸ்னா என்ன, முனுக்குன்னு கோவம் ஆனா வரும். அந்த டைம்ல காதல் மன்னன் தானே அவரு. ஆமா, காதல் மன்னன். டக்குன்னு ஒரு கோவம் வரும், டிசிஷன் டக்குன்னு எடுப்பாப்புல, செயின் ஸ்மோக்கரு, எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு நபர் வந்து நல்ல மனிதர் வந்து. அந்த முரட்டுத்தனமான ஒரு குணம் ஒன்று இருக்குங்களா, அந்த மாதிரியான ஒரு நபர். அதன் பிறகு திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பிறகுன்னு திருமணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் சுத்தமாக மாற்றிருந்தவங்க தான். ஒரு கதை கேட்கறது, ஸ்மோக் பண்ணுறதை விடுங்கன்னு சொன்னது, ஹெல்த்தில் வந்து கவனம் செலுத்துங்க. அப்புறம் வந்து ஒரு கார் ரேஸுக்கு, அந்த கார் ரேஸில் கூட சொல்லியிருந்தார், அந்த கப்பை வின் பண்ணிட்டு தேங்க்ஸ் ஃபார் அலோவிங் மீ அப்படின்னு சொல்லியிருந்தார் வந்து. ஏன்னா கார் ரேஸ் நம்ம பார்த்துருந்தோம், ஒரு செகண்டில் என்ன மாதிரியான விபத்து ஏற்படும். ஒரு 52 53 ஆச்சுங்களே. ஆமாம் ஆச்சு, 53 வயசு ஆகுது. இப்போ வீட்டில் நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, சாதாரணமாக இருக்கிற ஓரளவுக்கு ஒரு அப்பர் மிடிலாக இருக்கிறவங்களே வந்து நம்மகிட்ட இல்லாத காசுங்களா, ஏன் அதெல்லாம் ரிஸ்க் எடுக்கணும். ஒரு ஒய்ஃபாக இருந்தால் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் ஒரு உச்சத்தை பார்த்த பிறகு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க உங்களுக்கு, ஏன் இப்போ போய் ரிஸ்க் எடுக்கணும், ஒய்ஃப் சொன்னால் அது ஓகே தானே அப்படின்னு. ஆனால் நீங்கள் போங்க கார் ரேஸில் கலந்துங்கன்னு சொல்கிறதுக்கு மனைவி தான் ஒரு காரணம். அதை தாண்டி இந்த 25 வருஷமாக இருக்கிற ஒரு தோழி, ஒரு மனைவி அப்படின்னு அது குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, அஜித்துடைய அந்த பர்சனல் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தது வந்து ஷாலினி தான். அது நல்லா இருந்தது. அவன் பிள்ளைங்க கூட சொல்லிட்டு இருந்தார் வந்து, என்னை வந்து ஹீரோவாக பார்க்குறாங்க, அந்த ஹீரோவுக்கான தகுதியோடு நான் இனிமேல் இருக்கணும்னு ரொம்ப எனக்கு. 3வது பரிசு வாங்கினதுக்கு அப்புறமா கப்பு தூக்கி ஷாலினி கிட்டையும் அதுக்கப்புறமா பசங்க கிட்ட தான் கொடுத்து. இல்லை ஒரு எப்பவுமே ஒரு செலிபிரிட்டிகள் என்ன பண்ணுவாங்க, இந்த பசங்களை காமிக்க மாட்டாங்க, அப்புறம் ஒய்ஃபை எங்கேயும் வெளியே கூட்டின்னு வர மாட்டாங்க. பொதுவாக நான் யாரையுமே சொல்லலை. ஆனால் இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதுதான் என்னுடைய உலகம், இதுதான் என்னுடைய குடும்பம் அப்படின்றது வந்து எங்கே பார்த்தாலும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபர் வந்து அஜித் வந்து. அதுவே ஒரு பெரிய பலம் இது. நீங்கள் சாதாரண ஒரு மனநிலையில் இருக்கிற மக்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலும் மனைவியை அவர் விட்டு கொடுக்காம எங்கே போனாலும் கூட்டு போகிறது, பிள்ளைங்களை கூட்டு போகிறது, இந்த பலம் தான் அவருக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு கார் ரேஸை தாண்டி ஒரு பத்மபூஷன் விருது வரைக்கும் வந்திருக்குது. அதுக்கு ஒரு நன்றி வந்து பிரமாதமாக இருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி யாரையும் மிஸ் பண்ணாமல் ஒரு திரைத்துறையில் ஆரம்பித்து அவருடைய ரைஃபிள் கிளப்பில் இருக்கிறவங்களை வரைக்கும் கொண்டு வந்து மொத்தத்தையும் சேர்த்துருக்காரு. சிறப்பாக பேசினதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.